ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமிஷனுடைய டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து கமிஷன் ரிலேட்டடாக வந்து 2 ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து சர்க்குலர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. பட் ரெண்டுலேயுமே வந்து என்ன அப்படின்னா டேட் வந்து டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம லாஸ்ட் இயருடைய அனாலிசிஸ் வச்சு, ஓகேவா, லாஸ்ட் இயரில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இயர் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த டேட்டில் எந்த மந்தில் வந்து உங்களுக்கு கமிஷன் நடக்கும் அப்படின்றத பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு சர்க்குலர் வந்து தமிழ்நாடு எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தியரி எக்ஸாம் வந்து என்னென்னா February 2nd வீக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து March 2nd வீக்கும் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த தியரி எக்ஸாம் அப்படின்றது பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த வந்து ஆர்டர் வைஸ் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வந்து ஒரு செட்டாக வருவீங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கானதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா தேர்ட் செமஸ்டருக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்ச்சில் வந்து சொன்னாலும் சரி, ஃபெப்ரவரியில் சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டாயமாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கமிஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு 2 days முன்னாடி வந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, February லாஸ்ட் வீக்கில் வந்து, அதாவது இந்த மந்த் எண்டில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. நமக்கான தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து March 3rd வீக்கில் வந்து என்ன அப்படின்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதனால் வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு அப்புறம் அந்த தேர்ட் செமஸ்டர் வருதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஃப்ரெண்ட் காலேஜஸில் போய் என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவோம். நம்ம தியரிட்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அப்படி தான் எழுதியிருப்போம். ஓகேவா? பட் ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமை வந்து என்னென்னா நம்மளுடைய காலேஜில் தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த ஹால் அலாட்மெண்ட்லாம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன ஹால், எக்ஸாம் ஹால்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் மாறி ஃபஸ்ட் செமஸ்டர் வந்து முடிச்சுட்டா தான் தேர்ட் செமஸ்டருக்கு வந்து என்ன செய்வாங்க அதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்லாட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் தேர்ட் செமஸ்டருக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த கமிஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு ஒரு 10 days ஹாலிடேஸில் போவாங்க இல்லையா, அந்த 10 daysக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் செமஸ்டர் வச்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்எட் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து செய்வாங்கன்னா ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ரெக்கார்ட் அண்ட் டிஎல்எம்ஐ இந்த ஃபெப் எண்டுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க மோஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் March 1st உங்கள் டெமோ கிளாஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து மார்ச்சில் எப்போ சொன்னாலும் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து கமிஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், லாஸ்ட் இயருடைய இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிச்சுட்டு தான் தேர்ட் செமஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து March 3rd வீக்லேருந்து April 1st வீக்குள்ளே கட்டாயம் நமக்கு வந்து என்னென்னா கமிஷன் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா அடுத்து April 2nd வீக்கிலேருந்து என்னென்னா நமக்கு வந்து 4th செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா March 3rd to April 1st வீக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடும் கமிஷன். ஓகேவா? ஸோ இனி வர வீடியோஸில் வந்து நீங்கள் டிஎல்எம்லாம் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி கேரி பண்ணிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.